வாவரும் ஸ்வேதாவும் ஒன்னா டீ குடிச்சுக்கிட்டு இருக்க. அங்க லலிதா வந்ததும் நீயும் என் கூடவே வீட்டுக்கு வரையான்னு ஸ்வேதா கேட்க, இல்ல எனக்கு ஒரு கேஸ் விஷயமா கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க கிளம்புங்கன்னு சொல்ல, சரி அப்ப நான் போயிட்டு வரேன்னு வாவருக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு போறா. இங்க ஆச்சி லலிதாவுக்கு கால் பண்ணி, இன்னைக்கு மாரியம்மன் கோவிலுக்கு போய் உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு மந்திரிச்ச கயிறு வாங்கிட்டு வந்திருக்கேன். அத பூசாரி இன்னைக்கு நடுராத்திரி உன் கால்ல கட்டிக்க சொல்லியிருக்காரு. அதனால அந்த கயிறை முரளி கிட்ட கொடுத்து விடுறேன், நீ கட்டிக்கோன்னு சொல்றாங்க. அப்புறம் முரளியும் வந்து பைய கொடுக்க, அதுல பூவையும் கொடுத்து விட்டுருக்க. பூ எடுத்து வச்சு போட்டோ எடுக்க சொல்றா. முரளியும் லலிதாவை போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரொமான்ஸ் பண்ற மாதிரி போய் விலகி போக, லலிதா சரி கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஆபீஸுக்கு போனதும் ஏதோ ஒரு ஃபைல் எடுக்க போக அடிபட்ட கையிலேயே புக்கு விழுந்துற வழியில கத்துறா. அப்ப முரளி வேகமா ஓடி வந்து என்னாச்சுன்னு பார்க்க, க்ளோஸ் அப்ல பார்த்ததும் இந்த தடவை கிஸ் அடிச்சுட்டு ரெண்டு பேரும் ஜாலியா வெளியே போறாங்க. இங்க ராஜாவுக்கு நீலா கால் பண்ணி உங்க கூட கொஞ்சம் பேசணும், உங்களை மீட் பண்ண முடியுமான்னு கேட்க, எங்கன்னு மட்டும் சொல்லுங்க உடனே வந்துடுறேன்னு ரொம்ப சந்தோஷமா சொல்ல, என் ஆபீஸுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு போனை வைக்க, ராஜா ரொம்ப சந்தோஷமா சென்டலா அடிச்சுட்டு வீட்ல இருந்து கிளம்புறான். இங்க முரளி ராஜாவுக்கு கால் பண்ணி எங்க இருக்கீங்க, ஏன் இவ்வளவு லேட்டுன்னு கேட்க, டேய் நான் கொஞ்சம் பர்சனல் விஷயமா வெளியே போய்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, மாப்பிள்ள வீட்ல இருந்து நகையெல்லாம் வாங்கி செக் பண்ணி பார்க்க எல்லாமே டூப்ளிகேட் நகை, நீங்க எப்பதான் வருவீங்கன்னு கேட்க, டேய் சொன்னா புரிஞ்சுக்கோ, இதனால நீயே பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். அப்புறம் நீலாவோட ஆபீஸுக்கு சும்மா பாஞ்சு வர, எவ்வளவு நேரம் உங்களுக்காக வெயிட் பண்றது, சீக்கிரம் வாங்கன்னு கையை பிடிச்சு நீலா கூப்பிட்டு போக, இது கனவா நிஜமானு தெரியாம ராஜா உறைஞ்சு போய் நிக்கிறான். அங்க கட் பண்ணா மாப்பிள்ளையோட ஃபேமிலி கிட்ட இது எல்லாமே டூப்ளிகேட் நகைன்னு சொல்ல, இத கேட்டதா அதிர்ச்சியில எல்லாருமே முழிச்சுக்கிட்டு இருக்க, ஜீவா தான் உங்க வருங்கால மருமக உங்க நகை எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு அதுக்கு பதிலா டூப்ளிகேட் நகையை வச்சுட்டு போயிருக்கான்னு சொல்ல, அவ அப்படியெல்லாம் பண்ணிருக்கவே மாட்டான்னு அடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்க, எவிடன்ஸ் எல்லாமே அதை தாமா சொல்லுது, நீங்க நம்பினாலும் நம்பலைனாலும் அதுதான் நிஜம்னு சொல்லிட்டு முரளி போறான். இங்க நீலா ராஜா கிட்ட பர்சனலா எதையாவது மனசு விட்டு பேச போறான்னு பார்த்தா, ஒரு பொண்ணு மிஸ்ஸிங் கேஸ்ல நீங்க எங்க ஸ்டாஃப் சந்தோஷ விசாரிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அவன் வேலைக்கு வரவே இல்ல, அவன் வேலைக்கு சேர்ந்தும் 6 மாசம் தான் ஆயிருக்கு, அது மட்டும் இல்லாம அவன் கொடுத்த அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே ஃபேக் தான், எங்க எம்டி இந்த பிரச்சனையில கம்பெனியோட பேரு வெளியே வந்துருமோன்னு ரொம்ப பயப்படுறாரு, அதனாலதான் என்ன உங்ககிட்ட பேச சொன்னாருன்னு சொல்றா. இங்க மும்பை போலீஸ் கால் பண்ணி வாவர் கிட்ட, நீங்க தேடிக்கிட்டு இருக்க பொண்ணு பெரிய ஃப்ராடு சார், இதுக்கு முன்னாடி 5 மாநிலத்துல ஏமாந்த குடும்பமா பார்த்து அவளோட கைவரிசையை காட்டியிருக்கா, மொத்தம் அவன் மேல 24 கேஸ் இருக்கு, அந்த எல்லா டீடைல்ஸையுமே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாரு. அப்புறம் முரளி மாப்பிள்ளையோட ஃபேமிலி கிட்ட விஷயத்த சொல்ல, எல்லாருமே இதை நம்ப முடியாம அழுதுகிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா ராஜாவோட அப்பா ராஜாவுக்கு கால் பண்ணி நீலா கிட்ட இருந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்திருக்குன்னு சொல்ல, இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக்காகி கண்கலங்க ஆரம்பிக்க, கண்ணாடி எடுத்து மாட்டி நீலாவுக்கு தெரியாம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க மாப்பிள்ளையோட ஃபேமிலி ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்ததும் மொத்த ஆக்டிவிட்டியும் மாற, இவங்களே பெரிய ஃப்ராடு தான் போல. மாப்பிள்ளையோட அப்பா அந்த மேட்ரிமோனி ஏஜென்ட் கொஞ்சம் சொதப்பிட்டா அவனை தட்டி வைன்னு சொல்லிட்டு, அடுத்து இப்ப எங்க போக போறோம்னு கேட்க, கேரளாவுக்கு போலாம்னு சொல்லிட்டு போறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.